நம்ம வெண்பாவ கடத்துனது இந்த தீபிகா தான் அப்படிங்கிற உண்மை இப்ப தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி இப்ப மல்லி இருந்துட்டு நேரா போயிட்டு நம்ம அ தீபன் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது தீபிகா வந்து முதல்ல தப்பு செஞ்சாங்க. ஆனா இப்ப திருந்திட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி மல்லிக்கு இப்ப பயங்கரமான கோவம். அதே மாதிரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம தீபன் கிட்ட கேள்வியா கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்போ வெண்பாவ கடத்துனது வந்து தீபிகா தானா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தீபன் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது அதாவது வெண்பாவ வந்து கடத்துனது ஆ தீபிகா தான். அது நான் வந்து இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. அதே மாரி இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க வந்து கோவப்படுவீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லல. அன்னைக்கு நடந்தது இதுதான். அதாவது வெண்பா வந்து அந்த 100 மீட்டர்ஸ் காம்படிஷன்ல வந்து கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக வந்து உண்மையிலேயே தீபிகா தான் வந்து கடத்திருக்கா. எனக்கே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் தெரியும். ஆனா தீபிகா இருந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துல வந்து அதாவது அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெண்பாவ விட்டுறலாம்னு தான் நினைச்சிருக்கா. ஆனா அதுக்குள்ள வந்து வெண்பா தப்பிச்சு போய் கடைசியில வந்து அந்த ரவுடி கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா. அதுதான் நடந்தது. உண்மையிலேயே வந்து தீபிகா தான் வந்து கடத்துனது. ஆனா அதே சமயத்துல இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து தீபிகா இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மல்லிக்கு பயங்கரமான கோவம். அதாவது உண்மையிலேயே இப்போ வந்து இவ்ளோ பெரிய விஷயம் நடந்து, வெண்பா வந்து இவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்கா அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து தீபிகா தான். அன்னைக்கு அவங்க கடத்தாம இருந்திருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? இத நான் இப்படியே விட போறது கிடையாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நேரா வந்து உள்ள போயிட்டு விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதாவது வெண்பாவ வந்து கடத்துனது வந்து தீபிகா மேடம் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இத கேட்கும்போது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு பக்கம் வந்து ஐஷும் வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதே மாரி விஜய் இருந்துட்டு "என்ன சொல்ற மல்லி நீ?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, தீபனே எல்லாமே வந்து அவர் வாயாலேயே சொல்லுவாரு. என்ன நடந்தது? ஏது நடந்தது? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. அது எல்லாத்தையுமே வந்து நீங்களே கேளுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. கடைசியில தான் வந்து இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்றாங்க. "இதுதான் நடந்துச்சு விஜய். அன்னைக்கு வந்து தீபிகா தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதே சமயத்துல இப்போ வந்து அவ மாறிட்டான். அதாவது திருந்திட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, அதாவது நம்ம மல்லி மேலயே வந்து விஜய் எவ்வளவு வெறுப்பு காட்டுறாரு அப்படின்னு தெரியும். அதாவது நீ தானே வந்து நான் சொல்லியுமே கூட கேட்காம கூட்டிட்டு போன. அதே மாரி அடுத்தடுத்து வந்து உன்னால தானே வெண்பாவுக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, வெண்பா விஷயத்துல வந்து மல்லி மேலயே வந்து அவ்வளோ கராரா இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது, இப்போ தீபிகா மேடத்து மேலலாம் வந்து கொல வெறியில இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம தீபிகா மேடத்துக்கு மல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து தீபிகா மேடம் நேரா கிளம்பி இங்க வர ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி இருந்துட்டு வெண்பா கிட்ட சொல்றாங்க, "ஐஷு வந்து இனிமே உனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அதாவது தீபிகா வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி ஐஷுக்கும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. வெண்பாவ வந்து கிட்னாப் பண்ணது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஐஷு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஏற்பாடே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஐஷுவுக்கும் தெரிஞ்சுமே கூட ஐஷு வந்து சும்மா இருந்திருக்கா. கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து நம்ம சும்மா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம வெண்பா கிட்ட சொல்லும்போது, வெண்பாவும் இருந்துட்டு, ஐஷு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என் மேல கோவத்துல இருந்தா எல்லாமே ஓகே தான். ஆனா என்ன கிட்னாப் பண்ணிட்டு நான் எல்லாமே நீ ஜெயிக்கணும்னு நெனச்சிருக்க. இது எல்லாமே வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, என் மல்லியம்மா சொல்றத தான் நான் கேட்பேன். உன்னால தான் வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகா மேடமும் வந்து என்ட்ரி குடுத்து விஜய் கிட்ட, மல்லி கிட்ட எல்லார்கிட்டயும் விஷயத்தையும் சொல்லி, கடைசியில வந்து இதுக்கு மேல வந்து நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆ விஜய், மல்லி இவங்க எல்லாருமே இன்னும் பயங்கர கோவத்தோட வந்து தீபிகாவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. தீபிகா திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து உங்க சவகாசமே வேணாம். அதாவது இப்ப நீங்க பண்ணதே போதும். எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்பவே நான் எல்லா உண்மையுமே போய் கமிஷனர் கிட்ட சொல்லி, உங்கள வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவேன். ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தீபிகா மேடத்துக்கு இப்போ அந்த 6 குழந்தைங்கள காப்பாத்துன ஒரு விஷயத்துல ப்ரமோஷன்லாம் வர்றதா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கோல்டு மெடலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வந்து கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா விஜயும், மல்லியும் அவ்ளோ கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அதுலயும் மல்லிய விட்டாலுமே விஜய் விடமாட்டாரு. விஜய் வந்து இப்போ தன்னோட பொண்ண இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்துல எப்படி ஃபிக்ஸ் வருது, என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ அடுத்தடுத்து எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி
இப்போ நம்ம மல்லி தான் வந்து விஜய் இதை இப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு மேல வந்து தீபிகாவை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல போலீஸ் கிட்டயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா தீபன் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி தீபிகாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனாலும் விஜயாலையும் மல்லியாலையும் அதை ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் வந்து தீபிகா மேல வந்து கொலை வெறியில இருந்துட்டு இருக்காங்க. தீபிகா வந்து இப்போ விஜய் கால்லயும் மல்லி கால்லயுமே விழுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த வந்து நான் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா இருந்துட்டு அவ்வளோ இதா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ தீபிகா இருந்துகிட்டு அதாவது என் பொண்ண வந்து வெண்பா கூட சேர விடுங்க. ஏன்னா நான் தான் வந்து அன்னைக்கு தெரியாம முட்டாள்தனமா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சேன். நீங்களும் அதே தப்ப வந்து செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லிகிட்டயும் விஜய் கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஆனாலுமே விஜய்க்குலாம் இதுல உடன்பாடே இல்ல. ஏன்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு கோவமா இருப்பாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இப்போ இந்த தீபிகா மேடமா மட்டும் தான் இருக்க முடியும். அதனால நம்ம விஜய் இருந்துட்டு என் வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் வந்து கிடைக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.